ஹாய். அடுத்த வாரம் எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் வருது. சரி, அதுக்காக முளைப்பாரி போடலான்னு சொல்லிட்டு முளைப்பாரி சட்டி வாங்கலான்னு தான் கிளம்பிட்டேன். இது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் அவங்களே இதெல்லாம் செஞ்சு விற்றுட்ருக்குறாங்க. சரி, அங்கேயே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே நிறைய பானை, அடுப்பு அந்த மாதிரி நிறைய செஞ்சுருந்தாங்க. முக்கியமாக எனக்கு அந்த குட்டி குட்டி பானைங்க மேலே ஒரு கண்ணு போனே, அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் முளைப்பாரி சட்டியே வாங்கினேன். அதையும் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஜூஸ் போட்டு குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஒரு முலாம்பழம் இருந்துச்சு, அதையும் ஜூஸ் போட்டு அது கூட கொஞ்சமாக பாதாம் பிசின் ஊற வச்சுருந்ததை ஆட் பண்ணி குடித்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. தம்பியுமே அதை நல்லா விரும்பி குடித்தான். அதுக்கப்புறமா தான் முளைப்பாரியை போட ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஈரம் இல்லாத மண்ணை வந்து ஒரு லேயர் போட்டுட்டு, அதுக்கு மேலே சாணியை கொஞ்சமாக போட்டுட்டு, நான் கம்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே மேலால் தூவி விட்டுட்டு, அதுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணை போட்டு மூடி வச்சாச்சு. இது வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. லைட்டாக தொளிச்சு விட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா வளரும்.